தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நடத்துறோம்னு சொன்னாங்க, நடத்துங்கன்னு சொன்னேன். இருக்கிறேன்லாம் ஒன்னும் சொல்லல. நீங்க உங்க கால்ல வேணா விடுறேன் ப்ளீஸ். என்ன பண்ணிட்டு இருக்க? வழி விடு. மல்லி, என்ன ஏன் பிள்ளை இப்படி வந்து நின்னுட்டு இருக்க? பூஜை நடக்க கூடாதுன்னு என்னென்னமோ தொந்தரவு பண்ணாங்க. கடைசியில எல்லாம் சாமி அருளால சிறப்பா முடிஞ்சிருச்சு. இது போதாத பிள்ளை உனக்கு? இன்னும் இதுக்கு வராங்குட்டான் ஓலைய கடிச்ச மாதிரி முகத்தை வச்சிருக்கிற? இல்ல பெரியம்மா, எனக்கு அவரை பத்தி தான் நினைப்பெல்லாம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்க பாரு பிள்ளை, இப்ப எல்லாரும் இங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்க போறாங்க. நீ கொஞ்சம் சகஜமாயிரேன். ஏ பிள்ளை, நீ முழு மனசோட ஆத்மார்த்தமா பூஜை பண்ணிருக்கலாம்ல? ஆமா பெரியம்மா. பின்ன என்ன பிள்ளை, கவலை எல்லாத்தையும் விடு. நடக்கும். நடத்த வேண்டியது சாமியோட பொறுப்பு. மாப்பிள்ளை தம்பி வந்துருவாரு, நீ வா, கவலைப்படாத. வேற எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. வா வா வான்னு சொல்றேன்ல, வா. வாங்கம்மா. கௌரி பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பிரசாதத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மனுக்கு நிவேதனம் பண்ணி சுமங்கலிகளை சாப்பிட வச்சிடலாம். சரி சரி மல்லி, போய் பிரசாதம் எடுத்துட்டு வா, போ. பாட்டி, ஒரு நிமிஷம் வாங்கல. எதுக்கு? வாங்க. என்னடி செல்லம், என்ன? மல்லிமையா எழுதாங்க. இல்லையே, அவ எதுக்கு அழ போறா? பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்ற சந்தோஷத்துல இருக்கிறா. சும்மா சொல்லாதீங்க பாட்டி, ஃபீலிங்கா இருந்தது, நான் பார்த்தேன். ஓ அதுவா? அது இந்த பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல, அந்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும். நீ அதுக்கு போய் மல்லி அழுதுட்டான்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லப்பா. டாடா வரல தானே அம்மா அழுதாங்க. அது டாடா அந்த அது நீங்க பேசுறதுல தெரியுது, அதான் ரீசனே. வெண்பா, சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கோடா, டாடா வருவார். இங்க மத்தவங்களுக்குலாம் எதுவும் தெரியாது, நீ காட்டிக்காத கண்ணு. நீ வா போலாம். அப்பா முருகா, நீ தான்ப்பா இதை சரிப்படுத்தணும். சூப்பரா இருக்குல்ல? வேற லெவல். ரொம்ப நல்லா இருக்கு. எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மனுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்டு இருக்கீங்க? கத்து, நல்லா கத்து. போ, உன் பெரியம்மாக்காரி இந்த ரவுடி பொம்பளை இருக்கால, அவளே கூட்டிட்டு வா. பிரசாத சாப்பாடை எச்சு பண்ணிட்டாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. போடி. மல்லி, பூஜை எல்லாம் முடிச்சிட்டியா? ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷியா? சாமி விஷயத்துல இப்படி பண்ணிட்டு இருக்க? மேடம், பெரியவங்க நீங்களும் இப்படி பண்றது அசிங்கமா இருக்கு. உங்க வயசுக்கும் உங்க தராதரத்துக்கும் இதை விட கேவலமா நீங்க இறங்கவே முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் ஸ்கூல்ல கூட தாண்டாத உன்னை ஒரு பட்டிக்காட்டுல இருந்து பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்து இதோ வச்சிருக்கான் பாத்தியா என் தம்பி. அப்பவே எங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் காத்தோட போச்சு. என்ன பண்றது? உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு உன் லெவலுக்குல இறங்க வேண்டியதா இருக்கு. அது என் லெவலுக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? சரி சரி போ. அங்க பிரசாதத்துக்கு எல்லாரும் வெயிட்டிங். ஆனா பாவம், பிரசாதத்துல சுமங்கலிக்கு கொடுத்து முடிச்சாதானே பூஜை கம்ப்ளீட் ஆகும். டேஸ்டா இருக்குல்ல? அதுவும் அந்த முந்திரி. நீ கொஞ்சம் சாப்பிட. இந்தா இந்தா சாப்பிடு. என்ன பண்றீங்க? நல்லா இருக்கு, சாப்பிடு. இந்தா வேணாம்னு சொல்றேன். சாப்பிடு மல்லி. சாப்பிடுன்னு சொல்றேன்ல. ஒரு வாய். விடுங்க.
சாப்பிடுமா மல்லி சாப்பிடு. சாப்பிடு கொஞ்சம் சாப்பிடு ஏய். இவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வா நம்ம சாப்பிடலாம். ஹலோ ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அட்டன் பண்ணலனா விட தெரியாதா? நைன்னு கால் பண்ணிட்டு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க. மனுஷன் நிம்மதியா வேலை செய்ய விட மாட்டியா? உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கணுமா என்ன? ஓவரா போயிட்டு இருக்க மல்லே. டாடா டாடா ஏன் டாடா இப்படி கோவப்படுறீங்க? வெண்பா நீயா? நான் மல்லின்னு நினைச்சேன். சாரி வெண்பா. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அப்புறம் பேசட்டுமா? டாடா டாடா கட் பண்ணாதீங்க. சொல்லுமா. இங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கிளம்பாம இருக்கீங்க? நான் ஈவினிங் தான் வருவேன். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. நீ முதல்ல வை, நான் அப்புறம் பேசுறேன். ஈவினிங்கா? ஆமா. வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு டாடா. உங்களுக்கு தெரியும் தானே? ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெண்பா, உனக்கு இது தேவையில்லாத விஷயம். இதுல தலையிடாத. நீ முதல்ல போன வை. போன்ல வைக்க மாட்டேன். நீங்க வருவேன்னு சொல்லுங்க. அப்பதான் போன் வைப்பேன் டாடா. வெண்பா, அடம் பண்ணாத. இது பெரியவங்க விஷயம். இதுல நீ தலையிடாத. அவங்க நடக்க வேண்டியதை நடத்துவாங்க. ஏன் டாடா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கேட்டாங்க தானே? கடைசி நேரத்துல ஏன் டாடா அப்படி பண்றீங்க? மல்லிமா பாவம் டாடா. உங்களுக்காக மல்லிமா எவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஓ மல்லியம்மா மல்லியம்மா மல்லியம்மா, டென்ஷன் பண்ணாத வெண்பா. எனக்காக பூஜை பண்றேன், விரதம் இருக்கேன்னு யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். என்னை எதுலயும் இன்வால்வ் பண்ண வேண்டாம். அவகிட்ட போய் சொல்லு. அதுக்கான ஆள் நான் கிடையாது. இடையில நீயும் இருக்காத. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ச்சே. டாடா வெண்பா ப்ளீஸ் வெண்பா, அழாத. நான் உன் மேல கோவப்படல. இந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசாத. அவ்வளவுதான். மல்லிமாக்காக வேணா, வெண்பாக்காக கூட வர மாட்டீங்களா? ஏன் வெண்பா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கடைசியில ஒன்ன துருப்புச்சிட்டா பயன்படுத்துறாள்ல. அவதான உன்கிட்ட எல்லாமே சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறா. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசுறது மல்லிமாக்கே தெரியாது. நானே தான் இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க கூட மல்லிமா வந்து திட்டுவீங்க. ஆனா உங்களை ஒரு நாள் கூட மல்லிமா திட்டுனது இல்ல தெரியுமா? மல்லிமா நல்லவங்க டாடா. டாடாக்காக பண்ணுடா, டாடாக்காக பண்ணுடான்னு சொல்லுவீங்களா? இப்ப நான் கேக்குறேன், வெண்பாக்காக இந்த ஒரு விஷயம் செய்யுங்க டாடா, ப்ளீஸ் டாடா. வெண்பா, நான் உனக்காக ஏதாவது செய்யாம இருக்கனா? ஆனா இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் மட்டும் பண்ணாத. எனக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு அம்மான்னு வேற யார் இருக்காங்க டாடா? அம்மாவை நான் பார்த்ததே இல்லை டாடா. அம்மா எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு தெரியாது டாடா. அம்மா மடியில நான் தூங்குனது ஞாபகமே இல்லை டாடா. இதெல்லாம் மலிமா தானே எனக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா செய்யற எல்லாமே எனக்கு மலிமா தானே செய்யறாங்க. அவங்க ஹாப்பியா இருக்கணும் டாடா, ப்ளீஸ் டாடா. வெண்பா வெண்பா, டாடா சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. மல்லி நம்ம வீட்ல தான் இருப்பா. அவளை இங்க இருக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு யார் முக்கியம்னு நீங்க காட்டிட்டீங்க டாடா. உங்களுக்கு ராஜ்யத்து தானே முக்கியம். நான் முக்கியம் இல்லல? நான் முக்கியமே இல்லல? அப்படிதானே டாடா? டாடா, நீங்க மத்த 20 மினிட்ஸ்ல இங்க இல்ல, அப்புறம் என் முகத்தை நீங்க எப்பவுமே பார்க்க முடியாது. வெண்பா, ஹலோ வெண்பா வெண்பா.
எல்லாருக்கும் சூப்பரான பிரசாதம் ரெடியா இருக்குப்பா. எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு என் பிள்ளைய மனசார வாழ்த்திட்டு போனோம். சரியா? சரிக்கா. இருங்க, ரெடியா இருக்க. அடியே மல்லிமா, மல்லி, என்னன்னு தெரியலையே. இருங்க, பிரசாதத்தை கொண்டு வந்துடுறேன். இந்த புடியா கொடுங்க. மல்லி, என்னாச்சு? பிரசாதம் எங்க? எங்க பாரு, எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. பெரியம்மா, ஏய், இது ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி கிடக்கு? என்னாச்சு பிள்ளை? அது ஐயோ, இவ்வளவு கேடு கெட்டவளுங்களா இருப்பாளுங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பிள்ளை. என்ன ஜென்மங்களோ அதுங்க தெரியலையே. கண்டிப்பா நம்ம பிரசாதம் கொடுக்கணும்லாம் கிடையாது. ஏதோ நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா கூட ஏதாவது ஒண்ணு கொடுத்து அனுப்பிடலாம். அதெல்லாம் எதுவுமே தப்பில்ல. என்ன பெரியம்மா சொல்றீங்க? எல்லாரையும் உட்கார வச்சு எல்லை போட்டாச்சு. இதுக்கப்புறம் எந்திரிக்க சொல்ல முடியுமா? ஐயோ, ஆமால. இப்ப என்ன பண்றது? இந்த பிடாரிங்க ரெண்டு எங்க இருக்காளுங்க? அவளுங்க ரெண்டு பேரும் மண்டி அடிச்சு உடைக்கிறா இல்லையா பாரு. ஐயோ பெரியம்மா, விடுங்க பெரியம்மா. இல்ல மல்லி, நானும் காலையில இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன். ரொம்ப தான் ஓவரா போயிட்டே இருக்கிறாளுங்க. நானும் பொறுமையா இருந்து ஓரளவு சமாளிச்சுக்கலாம் பார்த்தா கடைசியில பிரசாதத்தை மொத்தத்தையும் திருட்டாளுங்க போல இருக்கே. இத பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு நல்லா 2 அடி அடிச்சாதான் எனக்கு ஆத்திரமே தீரும். நீ இருமல்லி, நான் போயிட்டு வரேன். அடிச்சு என்ன கிடைக்க போகுது பெரியம்மா? எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது, நிலைமை எப்படி சமாளிக்கிறது, அதை யோசிப்பீங்களா? போய் அடிப்ப உதைப்பேன்னுட்டு இருக்கீங்க. ஐயோ, எனக்கு வேற எதுவுமே தெரியலையே மல்லி. இத பாரு, போ, எல்லாம் இந்த தெய்வத்துக்கிட்ட தான் கேட்கணும். போய் கேளு. கடவுளே, நடந்த எல்லா தடையையும் மீறி இதுவரைக்கும் பூஜையை கொண்டு வந்தியே, இதுக்கு தானா? இப்ப நான் என்ன பண்றது? பிரசாதம் இல்லைன்னு சொன்னா அது அசிங்கமாயிடாதா? பிள்ளையாரப்பா, முருகா, அம்மா எப்பனே, அம்மா தாயே கருமாரியே, என்னது இது? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டிடுங்களேன். எங்களை அசிங்கப்பட்டு நிக்க விட்டுறாதீங்க தாயே. இங்க பாரு, கவலைப்படாத பிள்ளை, நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும். மல்லி, அங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. உன் அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்களே. போப்புல, என்ன ஏன் முகத்தை பாத்துட்டு நிக்கிற? போய் வாங்கன்னு கூப்பிடு. அட போங்கறல்ல, போ, நான் வரேன். வா வெண்பா. அண்ணே, அண்ணி, வாங்க வாங்க. வா பாபு, நாகு, வா 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 வா. வாங்க, ஏன் வெளியே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க. நில்லுங்க. அன்னைக்கு என்னமோ சீர்வரிசை கூட வைக்க வீட்டுக்குள்ள வராம தங்கச்சியை கூப்பிட்டு வாசல்லே சீர் கொடுத்த ரோஷக்காரன் தானே நீ? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்ப என் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்க? தப்புதாங்க. தங்கச்சிக்கு ஒரு நல்லதுங்க போது வீட்லயே உட்கார மனசு கேட்கலங்க. இப்ப கூட இங்க வந்து விருந்து சாப்பிட வரல, என் தங்கச்சி பேருக்கு அர்ச்சனை பண்ணினோம். அப்படியே சாமிக்கு பண்ண நெய்வேதிய பிரசாதத்தை மல்லிக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அவ்வளவுதாங்க. நீ கொண்டு வந்து கொடுக்கறத சாப்பிடுற அளவுக்கு இங்க யாருமே கிடையாது. எடுத்துட்டு போய் ரோட்ல யாராவது இருப்பாங்க, போய் குடு. இல்லையா குப்பை தொட்டியில கொட்டிட்டு போ. ராஜேஸ்வரி, இல்ல நானும் விசேஷம் நடக்கிற இடத்துல பிரச்சனை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன். என்னமோ ரொம்ப எல்லை மீறி போயிட்டே இருக்கீங்க. இது மல்லியோட வீடு. அவளுக்கான எல்லா விசேஷமும் இங்கதான் நடக்கும்.
அவளோட அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாரும் இங்க வரதான் செய்வாங்க. அனுசரிச்சு இருக்கிறதா இருந்தா இந்த வீட்ல இரு. பிடிக்கலையா ரூம்குள்ள போய் மூடிக்கிட்டு கதவை சாத்திட்டு உட்காரு. அத விட்டுட்டு இங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன், அப்படியே சாமி ஆடிடுவேன் சாமி. பெரியம்மா, அவங்க தான் புரியாம நடந்துக்கிறாங்கன்னா நீங்களும் அப்படியே நடந்துக்கிறீங்களே. கொஞ்சம் பொறுமையா இருங்க பெரியம்மா. ஏய், யாரடி புரியாம நடந்துக்கிறா? ஒண்ட வந்த பிடாரிங்கெல்லாம் ஒண்ணு கூடி என்ன ரூம்குள்ள இருக்க சொல்றீங்களா? ரஞ்சி, போலீஸ கூப்பிடுறீ. எல்லாரையும் வித்தின் செகண்ட்ல வெளியில துரத்துறனா இல்லையான்னு பாரு. கூப்பிடு போலீஸ. கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க, போலீஸ கூப்பிடுங்க. மல்லிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இன்ஸ்பெக்டர் இந்த ஏரியால தான் இருக்காங்களாமா. அவங்க வரட்டும், நானும் சொல்றேன். வன்கொடுமை சட்டம் புரியலையா? டொமஸ்டிக் வயலன்ஸ் ரெண்டு பேரையும் பிடிச்சு உள்ள தள்ளுறனா இல்லையா பாருங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என்ன மிரட்டறியா? உனக்கு இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் தானே தெரியும். நான் கமிஷனர் வரைக்கும் பேசுவேன். இன்னைக்கு நானா நீங்களான்னு பாத்துருவோம். ஏய், நீ ஏண்டி வாயை பாத்துட்டு இருக்க? போலீஸ கூப்பிடு. ராஜிமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசிக்கலாம். என்ன பொறுமையா இருக்க சொல்ற? எங்க இருந்து வந்தவங்க ஏன் வீட்ல வந்து ஆடுவாங்களா? நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? முதல்ல கூப்பிடு போலீஸ. ராஜிமா, கொஞ்சம் உள்ள வாங்க. என்னடி பேசுற? ராஜிமா, ஏய், நீங்க வாங்க. நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேட்க போறியா இல்லையா? வாங்கன்னு சொல்றேன்ல. போங்க போங்க, போய் முணுமுணுன்னு பேசுவாளுங்க. அவளுங்க கிடக்குறாளுங்க. நீ வா பாபு, நாங்க வா வா, கூட்டு வா. உள்ள போலாம், வாங்க. வாங்க. ரஞ்சி, ராஜிமா, என் கையை விடு. ராஜிமா, இப்ப எதுக்கு நான் போலீஸ கூப்பிடுன்னு சொல்லும் போது என் கையை பிடிச்சு இழுத்துட்டு வர? அவங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்துறியா? ராஜிமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. போலீஸ் இங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு தானே அசிங்கம். எப்படியும் பூஜை நடக்க போறதில்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்ப்போம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லாருமே எங்களுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. எங்களால உங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு அவமானம் நடந்துருச்சு. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாழ்த்த வந்திருக்கீங்க. வயிறு எரிஞ்சு இந்த குடும்பத்துல யாரையும் சபிக்காதீங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உனக்கு இவ்ளோ கொடுமை செய்யறவங்கள கூட யாரும் சபிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறியேம்மா. உனக்கு யாரும் கெடுதல் செஞ்சிட முடியாதுமா. உனக்கு அந்த ஆண்டவன் துணை இருப்பான். நீ நல்லா இருப்ப. ரொம்ப நன்றிங்க. மல்லி, உன் நல்ல மனசுதாம்மா அவங்களுக்கு காவலா இருக்க போகுது. அத கூட அவங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. அதான் இவங்க எல்லாரோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கேம்மா. அப்புறம் என்ன? கண்ணை தொடச்சுக்கோமா. என்ன பூஜை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஃபங்க்ஷன் எல்லாம்? பூஜை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அண்ணி. பிரசாதம் கொடுத்துட்டு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். ரொம்ப சந்தோஷம் பாபு. இத பாரு நாகு, நீங்க ரெண்டு பேரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். அண்ணே, நீங்க வரணும், வந்து நின்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அத கடவுள் கொடுத்துட்டாருன்னு. என் வாழ்க்கையில தான் எதுவும் முழுசா நடக்கிறது இல்லையே. நானும் ஒரு அரைகுறை, வாழ்க்கையும் அரைகுறையா ஆயிப்போச்சோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிதான் கடவுள் உன் மனசை மாத்தி இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஏய் மல்லி, எதுக்கு பிள்ளை பழற? நீ அழாத மல்லி. நீ அரைகுறைன்னு யாருமா சொன்னது? நீ இருக்கிற இடம் எப்பவுமே நிறைவா இருக்கும். நாங்களும் வரக்கூடாதுன்னு தான் இருந்தோம். அத்தை நீங்க கட்டாயமா வரணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இவரே வர்றதுக்கு சம்மதிச்சாரு. சரி சரி பிள்ளை, இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஆமா, நீங்க தூக்க பாத்திரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, என்னது இது? நாங்க என்ன பெருசா கொண்டு வந்துட போறோம் அத்தை. நாங்க இருக்க வசதிக்கு பட்சணம் பலகாரம் பெருசா பெட்டி பெட்டியாவா கொண்டு வந்து இறக்க முடியும்? அம்மனுக்கு படைச்ச சக்கரை பொங்கலும் மாவிளக்கு மாவும் சுண்டலும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓ, பிரசாதம் சொன்னது இதுதானா? ரொம்ப நல்லதா போச்சுமா. சாமிக்கு நைவேதனம் பண்ண பிரசாதம் அதே சுமங்கலிகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம். முருகா, பிள்ளையாரப்பா, என் சிவபெருமானே, கடவுளே, எல்லாரும் எங்க மேல கருணையை காட்டிட்டீங்க. பாத்தியா மல்லி, உங்க அண்ணனை மட்டும் சாமி அனுப்பல. இத பார்,
பிரசாதத்தெல்லாம் சேர்த்து தான் அனுப்பியிருக்காரு. மல்லி, என்னாச்சுமா? ஏன் அழுகிற? நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.